என்னங்க நடக்குது அப்படிங்கிற மாரி தான் எனக்கும் இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது. அப்படி என்னன்னு யோசிக்கிறீங்க? தங்களுக்கு அரசியல், தேர்தலை விட பிள்ளைங்களோட பாதுகாப்பு தான் முக்கியம்னு ஆணித்தரமா சொல்றாங்க. இந்த கொடூரத்தை விவரிக்க இந்த ஒரு வரி போதும்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணு படிக்கிற ரூம், அவளோட புத்தகங்கள், அவளோட கனவுகள் எல்லாமே அன்னைக்கு ராத்திரி ரத்தத்துல நனைஞ்சு போயிருக்கு. ஒரு காலத்துல ரொம்ப அமைதியா இருந்த தங்களோட பகுதி இப்போ பயத்துல உறைஞ்சு போயிருக்குன்னு மக்கள் சொல்றாங்க. குறிப்பா பொம்பளை பிள்ளைங்களுக்கு இங்க எந்த பாதுகாப்பும் இல்லைங்கிற உணர்வு அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு. ஒரு மாணவி பரீட்சைக்காக படிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அமைதி ஒரு பயங்கரமான வன்முறையால செதுருது. இது வெறும் ஒரு செய்தி இல்ல, நம்ம சமுதாயத்தோட பாதுகாப்பு பத்தின ஒரு ஆழமான அச்சத்தோட வெளிப்பாடு. தன்னோட வீட்ல பாதுகாப்பா இருக்கும்னு நினைச்சு படிச்சிட்டு இருந்த ஒரு மாணவியோட அலறல் சத்தம் அந்த மொத்த ஏரியாவையுமே நடுங்க வச்சிருக்கு. திடீர்னு உள்ள வந்தவங்கள பார்த்ததும் அந்த பொண்ணு முதல்ல திருடங்கன்னு தான் நினைச்சிருக்காங்க. பயந்து போய் தன்னோட போனை உடனே கொடுத்துட்டாங்க. ஆனா அவங்க வந்தது திருடுறதுக்கு இல்ல. அவங்களோட நோக்கம் அதை விட ரொம்பவே கொடூரமானது. அப்போ அன்னைக்கு ராத்திரி அங்க நிஜமா என்னதான் நடந்துச்சு? ராத்திரி 10:30 மணிக்கு 3 பேர் அந்த ரூமுக்குள்ள வந்திருக்காங்க. உள்ள வந்த உடனே கையில இருந்த கத்தியால அந்த பொண்ணை சரமாரியா வெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க அலறல் சத்தம் கேட்டு கீழ இருந்த அவங்க அம்மா மேல ஓடி வராங்க. அதை பார்த்ததும் தாக்குன 2 பேர் தப்பிச்சு ஓடிட, ஒருத்தனை மட்டும் அக்கம் பக்கத்துல இருந்தவங்க உடவியோட பிடிச்சிட்டாங்க. படிப்பை தவிர வேற எதுலயுமே கவனம் செலுத்தாத ஒரு அமைதியான பொண்ணை எதுக்காக இவ்ளோ கொடூரமா தாக்கணும்? இதுக்கு பின்னால என்ன காரணம் இருக்க முடியும்? இந்த கேள்விக்கான பதில் ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்ல. அது புடிப்பட்ட அந்த நபரோட பாக்கெட்லயே இருந்துச்சு. ஆமாங்க, அந்த பதில் கஞ்சா. புடிப்பட்டவனோட பாக்கெட்ல கஞ்சா இருந்ததா சொல்றாங்க. அப்போ இந்த தாக்குதலுக்கு காரணம் தனிப்பட்ட விரோதம் இல்ல, போதை ஏத்தன ஒரு மிருகத்தனம். சோ இந்த தாக்குதல்ங்கிறது ஒரு தனிப்பட்ட குற்றம்னு மட்டும் பார்க்க முடியாது. இது அந்த பகுதியில பரவிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய சமூக பிரச்சனையோட ஒரு அறிகுறி. இத நான் சொல்லல, அங்க இருக்கிற ஊர் மக்களோட குமுறல் இது. எங்க ஏரியா பூராவுமே கஞ்சா பழக்கம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. கஞ்சா ஒரு மனுஷனை எப்படி மிருகமா மாத்துங்கிறதுக்கு அங்க இருக்கிற இன்னொருத்தர் சொன்னது ஒரு உதாரணம். அந்த போதை தான் அவங்களுக்கு தைரியத்தையே கொடுக்குது. போதை தெளிஞ்சு நாளைக்கு கேட்டா நேத்து என்ன செஞ்சானே உனக்கு ஞாபகம் இருக்காதுன்னு ரொம்ப வேதனையோட சொல்றாங்க. இந்த நிலைமையில தான் மக்களோட கோவமும் துக்கமும் ஒன்னு சேர்ந்து அதிகாரிகளை நோக்கி ஒரு தெளிவான கோரிக்கையா மாறிச்சு. இந்த வார்த்தைகளை கேளுங்க. இதை கட்டுப்படுத்துறது தான் இப்போ முக்கியம். எந்த எலெக்ஷனை விடவும் இதுதான் எங்களுக்கு முக்கியம். இது அவங்க மனநிலையை அப்படியே காட்டுது. தங்களுக்கு அரசியல், தேர்தலை விட பிள்ளைங்களோட பாதுகாப்பு தான் முக்கியம்னு ஆணித்தரமா சொல்றாங்க. அவங்களோட கோரிக்கைகள் ரொம்பவே சிம்பிள் அண்ட் கிளியர். 1. தப்பிச்சு ஓடின மத்த 2 பேரையும் உடனே கைது செய்யணும். 2. எங்க பகுதிக்கு போலீஸ் பாதுகாப்பை அதிகப்படுத்தணும். 3. இந்த எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமா இருக்கிற கஞ்சா புழக்கத்தை மொத்தமா ஒழிக்கணும். தங்களோட கோரிக்கை வெறும் வார்த்தைகளா போயிடக்கூடாதுன்னு பாதிக்கப்பட்ட பொண்ணோட சொந்தக்காரங்களும் ஊர் மக்களும் ஒன்னு சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனையும் முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணாங்க. கோரிக்கை நிறைவேறும் வரைக்கும் நாங்க நகரமாட்டோம்னு உறுதியா நின்னாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு மாணவி தன்னோட சொந்த வீட்டுக்குள்ளேயே கொடூரமா தாக்கப்படுறாங்க. ஒரு சமூகம் பயத்துல வாழுது. இதுக்கு என்ன காரணம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இந்த நிலைமையில சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சரியான நடவடிக்கை எடுப்பாங்களா? இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்வி நம்ம எல்லாரையும் பார்த்து தான் கேட்கப்படுது.